ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்குபேட்டரில் முட்டை வச்சுருக்கோம். இப்போ எப்படி முட்டையெல்லாம் குஞ்சு பொரிக்குதுன்னு இப்போ பார்ப்போம். வாங்க இப்போ எத்தனை முட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எத்தனை முட்டைகள் மூக்கு கொத்தி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள இந்த இன்குபேட்டருக்குள்ளே பார்ப்போம். இப்போ இந்த இன்குபேட்டருக்குள்ளே எத்தனை முட்டைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன். இப்போ இந்த பாருங்க, இப்போ இதுக்குள்ள முட்டையெல்லாம் இப்போ இதில் வந்து 72 முட்டைகள் இருக்குதுல. இப்போ இதில் வந்து ஒரு 10-15 முட்டைக்கிட்ட மூக்கு கொத்தி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இந்த இது மூக்கு கொத்தி இருக்கு. இந்த ஒன்று 2 மூக்கு கொத்தி இருக்கு. அடுத்து இந்த ஒன்று 3. அடுத்து அந்த அங்கே ஒன்று 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று 5, 6, 7, அந்த ஒன்று 8, அந்த 9, ஒரு 15 முட்டை கிட்ட. இதில் எல்லாமே இப்போ வந்து 20ஆம் தேதி வச்ச முட்டை. இதில் 22ஆம் தேதி வச்ச முட்டை இதில் இருக்குது. 22ஆம் தேதி வச்ச முட்டை இதெல்லாம் பாருங்க. அதில் எல்லாத்துலேயும் டேட்டு போட்டிருப்பேன். 24ஆம் தேதி வச்ச முட்டை இருக்கு பாருங்க. இது பூரா 24ஆம் தேதி வச்ச முட்டை. இப்போ இது வந்து இன்னைக்கு நைட்டுக்கு பொரிச்சிடும். 18ஆம் தேதி வச்ச முட்டையை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதெல்லாம் முட்டையெல்லாம் இப்போ கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க அந்த இதை பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த பெட்டியில் வந்து 18ஆம் தேதி வச்ச முட்டையெல்லாம் இருக்கு. இந்த பெட்டியில் இப்போ வந்து நம்ம இதில் பாருங்க, இது பூரா 18ஆம் தேதி வச்ச முட்டையெல்லாம் இப்போ நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ பாருங்க, இதில் டேட்டு போட்டிருக்கேன். 18ஆம் தேதி வச்ச முட்டை இது பூரா எல்லாம் அந்த மூக்கு உடைச்சி இப்போ எல்லாம் இதில் ஒரு 37 முட்டை வச்சுருந்தேன். இது பூரா எல்லாம் கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 20ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி இதுலையும் ஒரு 20 முட்டைக்கிட்ட வச்சுருக்கேன். அதெல்லாம் இருக்குது. அதுவும் இருக்குது. அது இன்னும் ஒரு 2 நாளில் அது கொஞ்சம் பொரிச்சிடும். பாருங்கள், இந்த குஞ்சுக்கு தேவையான ஈரப்பதம் 74, 24, ஒரு 85 வரை இருந்தால் போதும். ஈரப்பதம் 83, 75 போதுமானது. ஈரப்பதம் இருந்தால் போதுமான ஈரப்பதம். இதுக்கு வந்து இந்த குஞ்சுவை வந்து இங்கிட்டு பார்க்க வந்து தண்ணி வச்சுருக்கோம். இங்கிட்டு பார்க்க இந்த தண்ணிக்குள்ள வந்து உளுந்துடாத அளவுக்கு தடுப்புக்கு இந்த ஒரு அட்டை வச்சுருக்கோம் பாருங்க. இந்த அட்டையை இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த குஞ்சுவை போல இங்கிட்டு பார்க்க நின்றுக்கிறோம். இங்கிட்டு பார்க்க இந்த ஈரப்பதத்துக்கு நம்ம 2 ஃபேன் கொடுத்துருக்கோம், 2 லைட்டு போட்டிருக்கோம். பார்த்துக்கிறோங்க. இந்த அட்டை வந்து எதுக்கு அப்படின்னா குஞ்சுகள் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துடாமல் அதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி கம்பி வச்சுருந்தேன். மேலே தண்ணி மேலே இப்படி வச்சுருந்தேன். அப்படி வச்சுமே அந்த கம்பியை நாட்டி விட்டு ஒரு 5 குஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போச்சு. அதனால் இப்போ இந்த கம்பியை எடுத்துட்டு இந்த மாதிரி அட்டையை நடுவால் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த குஞ்சுவை வந்து இங்கிட்டு பார்க்க போகாது. அதனால தான் இந்த அட்டையை நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அட்டையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய குஞ்சுகளை காப்பாற்றிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க நம்மளுடைய வீடியோவை. அடுத்து ஒரு நாள் குஞ்சுகளுக்கு எப்படி நம்ம தீவனம் கொடுக்கறது, எப்படி ப்ரூடிங் போடுறது என்று அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி.